ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். சங்கீதம் 97 வசனம் 10 முன்பகுதி. பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்படுது, கர்த்தரில் அன்பு கூறுகள் யாரோ அவர்கள் எப்படி இருக்கணுமா? தீமையை வெறுத்தவர்களாக இருக்கணுமா? தீமையை நேசிக்கிறவங்க யாரும் கர்த்தரிடத்தில் என்ன பண்ண முடியாது? அன்பு கூற முடியாது. அவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? பரிசுத்தவான்களாக இருப்பாங்களாம். அப்போ அடுத்த பகுதி சொல்லுது, அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி. தீமையை நீங்கள் வெறுத்து விடுங்க. நீங்கள் என்னிடத்துல அன்பு கொண்டா தீமையை வெறுத்து விட்டுனா நீங்கள் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுறீங்க. நான் உங்களுடைய ஆத்துமாக்களை காப்பாற்றி. அடுத்த பகுதி சொல்லுது, துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். அப்போது யார் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறாங்களோ அவங்க தீமையை வெறுத்து விடுவாங்க. அவங்க பரிசுத்தமாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள என்ன பண்ணுவாரோ ஆண்டவர்? துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறாரு அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அடுத்த வசனம் பாருங்கள், 11ஆம் வசனம். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தில் நினைவு கூறுதலை கொண்டாடும். அப்போ எந்த ஒரு மனிதன் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறாங்களோ அவங்க தீமையை வெறுத்துருவாங்க. எந்த அசுத்த கிரியைகளையும் அவங்க நினச்சி பார்க்க மாட்டாங்க. அவங்க நன்மையை மட்டும்தான் நேசிப்பாங்க. அப்போ அவங்கள ஆத்துமாக்களை அவர் காப்பாற்றி, பரிசுத்தமாக இருக்கிறதுனால அவங்க ஆத்துமாக்களை அவர் காப்பாற்றுறாரு. துன்மார்க்கரின் கைக்கு விலைக்கு மிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நீதிமானாக ஆகிற தம்முடைய பிள்ளைகள், தம்மிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்காக தான் அது விதைக்கப்பட்டிருக்கு. அது வளர்ந்து கனி கொடுத்து பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு தரும்படியாக விதைக்கப்பட்டிருக்கிறது. வெளிச்சமும் மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களை கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தில் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட பாக்கியம் இருக்கணும்னா ஒரே ஒரு சிம்பிள் தான். என்ன அப்படின்னா, கர்த்தரிடத்தில் நம்ம அன்பு கூறணும். அன்பு கூர்ந்துட்டா போதும், அவர் எல்லாமே என்ன பண்ணுவார்? பார்த்துக்குவார். தீமை அணுகாதபடி பாதுகாத்துக்கணும். தீமையை நம்ம வெறுத்து விடுவோம் ஆட்டோமேட்டிக்காக. அது மட்டும் இல்லை, நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை பாதுகாப்பார். துன்மார்க்கர் கைக்கு விலைக்கு பாதுகாப்பார். நமக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கு நமக்காக. அது விளைந்து வளர்ந்து பலவிதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கும். அதனால் நம்ம மகிழ்ந்து கர்த்தருக்குள் அவருடைய நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நீங்களும் நானும் நம்முடைய உள்ளம் தீமை செய்ய நாடும்போது நாம் அதை வெறுத்து கர்த்தருடைய பக்கமாய் நம்முடைய உள்ளத்தை திருப்ப ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். தீமை செய்ய நாடுதென்றன் திருக்கு நெஞ்சமே, மருள் தீர்க்கும் தஞ்சமே, தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே, கனநேயமேவியே, தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ரச்சா, வாழ்த்துக்கிற வணங்கிறப்பா. கர்த்தாவே, தீமை செய்ய நாடுது எங்களுடைய நெஞ்சம் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் அதையெல்லாம் வெறுத்து ஆண்டவரே பரிசுத்தமான ஒரு வாழ்க்குள் வாழ நீர் கிருபை செய்ய வேண்டுமா உம்மிடத்தில் கெஞ்சுகிற ஆண்டவரே. அதன் மூலமாக கர்த்தாவே உம்மிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவோம். நாங்கள் அன்பு கூறுகிற பிள்ளைகள் தீமையை வெறுப்பார்கள். கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவார்கள். அது மட்டும் இல்லை, அவர்களை நீர் பரிசுத்தப்படுத்தி ஆத்துமாக்களை காப்பாற்றுகிறவராக இருக்கிறீர். வெளிச்சமும் மகிழ்ச்சியும் எங்களுக்காய் விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நேற்றைய பதில், நிக்கோதேமு வெள்ளை போலமும் கரிய போலமும் ஏறக்குறைய 100 ராத்தல். யோவான் 19:39. இன்றைய கேள்வி, அதற்கு இயேசு, நான் வருமளவும் யார் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்று யாரிடம் கூறினார்? இயேசு யாரை குறித்து யாரிடம் கூறினார்? நான் வருமளவும் எவன் இருக்கன்னு சொல்கிறாரு. எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன என்று யாரை பார்த்து சொல்கிறார்? நீ என்னை பின்பற்றி வா என்று
யாரிடம் சொல்லுகிறார்?